ஒரு ஜனநாயக நாட்டுல அவரோட இப்ப போலீஸ்காரங்க அவங்களோட டியூட்டியை பாக்குறாங்க. எக்ஸர்வீஸ் மேனா பிஎஸ்ஓவா அவங்க டியூட்டி பார்த்துட்டு இருந்தாங்க. டிஜி கிட்ட கூட லெட்டர் வாங்கி தான் ஃபுல் பெர்மிட்டோட வித் லைசன்ஸோட வேலை பாக்குறாங்க. வேலை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது இப்படி வந்து ஒரு ஆதாரமுமே இல்லாம இப்ப அண்ணி மட்டும் வீட்டுல இருந்தாங்க. ஒரு லேடி மட்டும் தனியா இருக்கும்போது உள்ள அனுப்பாம சரி என்னன்னு விஷயம்னு கேட்கறதுக்குள்ளே அவங்கள சட்டை பிடிச்சு இழுத்து கிழிச்சு தாறுமாறாக்கி இதெல்லாம் ஒரு ஜனநாயகத்துல நடக்கக்கூடியதா? ஜனநாயக முறைப்படி என்ன செய்யணும்? உங்களோட டியூட்டியை நீங்க பாருங்க, அவங்களோட டியூட்டியை அவங்க பார்த்திருப்பாங்க. கண்டிப்பா இல்லவே இல்லைங்க. அவங்களோட துப்பாக்கி எடுத்து சரண்டர் பண்ண போயிருக்காங்க. இது ஒரு குத்தமா? என்கிட்ட துப்பாக்கி கன் இருக்கு நீங்க வாங்கிக்கோங்கன்னு கொடுத்தது ஒரு குத்தமா? 25 years BSFல வேலை பார்த்துட்டு எக்ஸர்வீஸ் மேனா வித் கன் லைசன்ஸோட வாங்கிட்டு ரிட்டையர்ட் ஆகி வந்தவங்க. இங்க அவங்க ரிட்டையர்ட் ஆகி வந்தது 18ல இருந்தே 2018ல இருந்தே வச்சிருக்காங்க. வச்சு டியூட்டி பார்த்துட்டு இருக்காங்க. இதுக்கு முன்னாடி நிறைய இடங்கள்ல டியூட்டி பார்த்துருக்காங்க. இப்ப 2 வருஷமா லாஸ்ட் 2 இயர்ஸா சீமான் அண்ணா கிட்ட வேலை பார்த்துட்டு இருக்காங்க. ஏன்னா நாம் தமிழர் கட்சியில ஒரு ஈடுபாடு உண்மை அவ்வளவு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ஒழுங்கா ஃபாலோ பண்றவங்க. லைசன்ஸ் எல்லாமே ஆல் இண்டியா லைசன்ஸ் வச்சிருக்காங்க. அப்புறம் எப்படி நீங்க இப்படி தூக்கிட்டு வருவீங்க? அதெல்லாம் தேவையில்லாத வேலை. இப்ப வாங்கன்னா வந்துக்க போறாங்க. அண்ணி மட்டும் தனியா இருக்காங்க அப்படின்னு பாதுகாப்புக்கு இருந்தவங்கள இப்படி இழுத்துட்டு வருவீங்களா? என்ன ஒரு அராஜகம் சார். இல்ல விசாரணைக்கு கூட்டிட்டு வரவங்க இப்படிதான் கூட்டிட்டு வருவாங்களா? ஏதோ இந்த கிரிமினல் குற்றவாளி மாதிரி இழுத்துட்டு வராங்க. இது ரொம்ப தப்பு சார். ஒரு அதான் அவங்க பிஎஸ்எஃப்ல அவ்வளவு கஷ்டப்பட்டு டியூட்டி பார்த்திருக்காங்க. எக்ஸ் சர்வீஸ் மேன் வேற. இவங்களை இப்படிதான் தமிழ்நாட்டில் டீல் பண்ணுவீங்களா? இதுதான் அரசாங்கம் நடத்துற இதா? ஆமா, எல்லை பாதுகாப்பு படையில வேலை பார்த்தாங்க. ஜம்மு காஷ்மீர் நியர்லி 18 years லாஸ்ட் வரைக்கும் அங்க ஜம்முல தான் வேலை பார்த்தாங்க. அப்புறம் மணிப்பூர் அங்க இங்கன்னு நிறைய இடம் வேலை பார்த்திருக்காங்க. பார்டர்ல அவ்வளவு ஐஸ் விழக்கூடிய இடங்கள்ல எல்லாம் வேலை பார்த்துட்டு வந்தவங்களே இப்படி டீல் பண்ணிருக்காங்க. அது எப்படி நடக்கும்? அது நடக்க சான்ஸே இல்ல. அவங்க ஒரு காலமும் அப்படி செஞ்சிருக்க மாட்டாங்க. ரூல்ஸ் அப்படி ஃபாலோ பண்ணுவாங்க. இந்தியாவுக்காண்டி அப்படி உழைச்சவங்க அது எப்படி செய்வாங்க? துப்பாக்கி எடுத்து சரண்டர் பண்ண தான் போனாங்க. என்கிட்ட கன் இருக்கு இதை வாங்கிக்கோங்கன்னு கொடுக்க போனதுதான் தப்பா நினைச்சிட்டு இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க அப்படிதான் சொன்ன காவல்துறையெல்லாம் தாக்கவே இல்லை. அவங்க தான் இழுத்துட்டு வராங்க. அந்த வீடியோ பார்த்தாலே உங்களுக்கு தெரியுமே. அவங்கள தான் இல்ல அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நல்லா தான் இருக்காங்க. அனுமதி பெற்ற துப்பாக்கிங்க எப்படிங்க இது பண்ண முடியும்? அனுமதி பெற்ற துப்பாக்கி ஒரு காவலாளியா நிக்கிறாரு, எப்படிங்க கொடுக்க முடியும்? இப்ப நான் ஒரு ஏடிஎம் பேங்க்ல ஒருத்தன் துப்பாக்கி வச்சுட்டு நின்னுட்டு இருக்கான். கொள்ளையடிக்க வரும்போது சுட இது பண்ண மாட்டேனா? ஒரு காவலாளியா நிக்கிறான், கண்ணு வச்சிருக்கான், மிரட்டல் எதுவும் பண்ணவே இல்லையே. ஒரு கண்ணு வச்சு நிக்கிறது தப்பா இருக்கும், அனுமதி பெற்று நிக்கிறது வந்து தப்பா இருக்கும். எங்க அண்ணன் சீமான் வந்து உலக தலைவருங்க, அவருக்கு ஒரு பாதுகாப்புன்னு சொல்லி ஒரு கன்மேன் நிக்கிறாரு, வித் லைசன்ஸோட நிக்கிறாரு, எப்படிங்க தப்பாவும்? அது ஏதாவது கொலை மிரட்டல் பண்றாரா? நான் வந்து சுற்றுறேன்னு சொன்னாரா? 25 ஆண்டு காலத்துல எவ்வளவு ஒரு நேர்மையா உட்காந்து வந்திருக்காரு. அது இனிதான் சார் பார்க்கணும். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.